புதிய சட்ட சிக்கலில் சிக்கிய யூடியூபர் இர்பான். சட்டம் இர்பான் மீது பாயுமா? துபாயில் நடந்தது என்ன? பிரபல யூடியூபர் இர்பான் சமீபத்தில் வெளியிட்ட ஜெண்டர் ரிவீல் வீடியோவால் தற்போது பல சர்ச்சைகள் எழுந்துள்ளது. ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் மூலம் யூடியூபில் பிரபலமானவர் இர்பான். இவர் இர்பான் வியூஸ் எனும் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். உணவகங்களில் உள்ள உணவுகளை ரிவ்யூ செய்வதன் மூலம் பிரபலமான இவர் திரைப்பிரபலங்களுடன் உணவருந்தியவாறே நேர்காணல்களும் எடுத்து வருகிறார். இவருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் தனது மனைவி கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆணா இல்லை பெண்ணா என்று பரிசோதனை செய்து தனது யூடியூப் சேனலில் அறிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை பரிசோதனை மூலம் தெரிவிக்கக்கூடாது என சட்டம் உள்ளது. மேலும் இதை மீறினால் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இதை மீறி இர்பான் வீடியோ வெளியிட்டுள்ளதால் தற்போது சர்ச்சை எழுந்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளிக்க இர்பானிற்கு தமிழக சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இர்பான் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலினத்தை வெளிப்படுத்துவது இந்தியாவில் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வேறு நாட்டில் பரிசோதனை செய்ததற்கு இங்கு சட்டப்படி தண்டனைகளை சந்திக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இதுவரை இதுபோன்ற பிரச்சனைகள் பெரிதாக இங்கு வந்ததில்லை என்பதால் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த வீடியோ தொடர்பாக கடும் விமர்சனம் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்போது வீடியோவை யூடியூப்பில் இருந்து இர்பான் நீக்கியுள்ளார்.